ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து புளியோதரை குழம்பு வைக்க போகிறோம். புளிக்குழம்பு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இது வந்து ஒரு 150 எண்ணெய் ஊற்றலாம். 200 பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நான் கடுகு போடுறேன். கடுகு உளுந்து பருப்பு 2 போடுறேன். கடலைப்பருப்பு போடுறேன். கடுகு கடலைப்பருப்பு 2 பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம் போடுறேங்க. கூடவே வந்து வரமிளகாய் போடுறேங்க. இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அது போடுறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டேன். இது கூட வந்துங்க இனி பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, நடக்கலை வந்து உங்கள் சாய்ஸுங்க. நீங்கள் போடணும்னா போட்டுக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமே எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க, சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு போடுறேன். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து புளிக்கரைசல் ஊற்றலாம். புளி கரைச்சி சக்கையெல்லாம் எல்லாமே சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி மாதிரி இருக்குது. இது சுத்தமாக கெட்டியாத வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க. அப்பப்போ வந்து தொடாவி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது கூட வந்து பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. இனி அடுத்தது சால்ட்டு போடுறேங்க. கல்லுப்பு தான் போடணுங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இது கொதிச்சுனா தான் இதெல்லாம் நல்லா சுண்டி வரும். நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இது நல்லா வேகிட்டுங்க.